1994ஆம் ஆண்டு உலக அழகி பட்டம் வென்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் ஐஸ்வர்யா ராய். 1997ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா ராயை தனது இருவர் படத்தில் நடிகையாக அறிமுகப்படுத்தினார் மணிரத்னம். அதன் பிறகு ஜீன்ஸ் படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் அனைவரது மனதிலும் நீங்காத இடம் பிடித்தார். பின்னர் ஹிந்தி, தெலுங்கு என ஒரு ரவுண்ட் வந்தவர் மீண்டும் கண்டுகொண்டேன் படம் மூலம் மீண்டும் தமிழில் நடித்தார். அதன் பிறகு நேரடி தமிழ் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராவணன் படத்தில் நடித்தார். ராவணனை தொடர்ந்து எந்திரன் படத்தில் ரஜினியுடன் ஜோடி சேர்ந்தார் ஐஸ்வர்யா ராய். மீண்டும் 2022ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்தார் ஐஸ்வர்யா ராய். சினிமாவில் நடிப்பதை ஐஸ்வர்யா ராய் குறைத்துக் கொண்டாலும் அவரது போட்டோ, வீடியோக்கள் தொடர்ந்து பல்வேறு வகையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சில அவரது அனுமதியுடனும் பல அவரது அனுமதி இன்றியும் பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக AI தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு ஐஸ்வர்யா ராய் முகத்தை வைத்து பல்வேறு AI ஜெனரேட்டட் வீடியோ, போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் பலம் வர தொடங்கியுள்ளது. விளம்பர நோக்கங்களுக்காக ஒரு பக்கம் சிலர் பயன்படுத்தி வரும் நிலையில் மற்றொரு தரப்பு ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டு வருகின்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த நடிகை ஐஸ்வர்யா ராய் தனது அனுமதியின்றி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடுத்து தனது தனிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐஸ்வர்யா ராய் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யா ராயின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுமதியின்றி பயன்படுத்துவதை தடுக்க இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.